ஹாய் ஆல்! வெல்கம் டு மை ஆம்ப்ரோசியா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஆல்மண்ட் பிரெட் தாங்க. அதோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாமா? கேக் ஃப்ளார், ஆல்மண்ட் ஃப்ளார், சுகர், பொட்டேட்டோ புரோட்டீன், பேக்கிங் பவுடர், சால்ட், வாட்டர், கிரேப் ஃப்ரூட் ஜூஸ், சன்ஃப்ளவர் ஆயில், சுகர் ஃப்ரீ ஆல்மண்ட் பேஸ்ட். இன்ஸ்டெட் ஆஃப் கிரேப் ஃப்ரூட் ஜூஸ் நீங்க ஆரஞ்ச் ஜூஸ் இல்ல லெமன் ஜூஸ் ஆர் எனி அதர் கைண்ட் ஆஃப் சிட்ரஸ் ஜூஸ் கூட யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்மண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் சேம் அமௌண்ட் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில். ஆல்சோ நீங்க இதில கோகனட் சுகர் ஆர் அன்ரிஃபைன்ட் சுகர் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு வில் மிக்ஸ் இட் டுகெதர். இது நம்ம சிஃப்ட் பண்ண தேவையில்ல. இந்த டோவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர் லைக் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோட ஃபைனல் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டென்ஸான பிரெட்டா இருக்கணும். ஸோ அதனால வி டோன்ட் நீட் டூ ஏரேட் இட். ஸோ சிஃப்ட் பண்ண தேவையில்ல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ சிஃப்ட் இட். பிஃபோர் ஆடிங் த வெட் இன்கிரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித லம்ப்ஸும் இல்லாம. ஸோ இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். வாட்டர், சன்ஃப்ளவர் ஆயில், ஜூஸ், ஆல்மண்ட் பேஸ்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ஸ் ஆல்மண்ட் பேஸ்ட் வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கும் இல்லையா? ஸோ அத நல்லா வந்து டிசால்வ் ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்தவித லம்ப்ஸும் இல்லாம நல்லா ஒரு ஹோமோஜினஸ் மிக்ஸ்சரா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கமிங் டூ ஃப்ளேவர், ஆல்மண்ட் பேஸ்ட் ஆட் பண்றப்ப, அந்த நட்டியான ஆல்மண்ட் ஃப்ளேவர், ஆல்மண்ட் டேஸ்ட் வந்து நல்லா இன்டென்ஸா இருக்கும். ஸோ அலாங் வித் திஸ் நம்மளோட சிட்ரஸ் ஜூஸ்லேருந்து வர அந்த டார்ட் ஆர் அசிடிக் டச் இருக்கு இல்லையா? அது வந்து இன்னும் ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் குடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும் நம்மளோட ஆல்மண்ட் பிரெட்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த அசிடிக் டச் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கம்ப்ளீட்லி அந்த நட்டி ஃப்ளேவர் போதும்னு நீங்க ஃபீல் பண்ணா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே டூ ரீப்ளேஸ் ஃப்ரூட் ஜூஸ் வித் வாட்டர், பிளெயின் வாட்டர். அண்ட் நம்மளோட வெட் இன்கிரீடியன்ட்ஸ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்ல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் எப்பவுமே சொல்ற மாரி இந்த ஸ்டெப்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓவர் மிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது. பட் அதோட ஃபைனல் டெக்ஸ்சர் அண்ட் ஃபைனல் எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இந்த மாரி நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது. ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம மேக்ரோனுக்கு வந்து ஓவர் ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஒரு ரன்னியரான பேட்டர் கிடைக்குது இல்லையா? அதே மாரி இந்த கேக் பேட்டர்ஸ்லாம் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது, க்ளூட்டன் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். அண்ட் அதோட ஃபைனல் டெக்ஸ்சர் வந்து ஒரு மாரி ரொம்ப சூவியா இருக்கும். பலைட்டபிளா இருக்காது மவுத்துக்கு. ஸோ, பி கேர்ஃபுல் வித் மிக்ஸிங். இந்த ஆல்மண்ட் பிரெட்டோட பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி மாரி இருக்கும். யூசுவலா நம்ம கேக் வந்து ஒரு போரபிள் கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா? அந்த மாரி இருக்காது. கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். அண்ட் வி ஆர் கோயிங் டூ லெட் இட் ரெஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் ஆஃப்டர் மிக்ஸிங். பிரெட் மோல்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஐதர் பார்ச்மென்ட் பேப்பர் ஆர் பட்டர் அண்ட் ஃப்ளார் டஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ட்ராவல் கேக் டின் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இந்த டின்ல பேக் பண்ணும்போது, நம்ம நார்மலா பேக் பண்றத விட இப்ப 30 மினிட்ஸ் பேக் பண்றோம்னா, இந்த டின்ல நம்ம பேக் பண்ணும்போது, ஒரு 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும். ஒரு எக்ஸஸா 3 டூ 4 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ தட் அந்த ராட் சுத்தி இருக்க லேயர்ஸ் எல்லாம் மிடில் லேயர்ஸ்லாம் ஈவனா பேக் ஆகும். அப் டூ அந்த ராட் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அவன பேரலலி 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வி ஆர் கோயிங் டூ பேக் இட் ஃபார் அரவுண்ட் 40 மினிட்ஸ். நாட் மோர் தென் தட். ஸோ ஒன்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் லெட் இட் கூல் கம்ப்ளீட்லி டு ரூம் டெம்பரேச்சர். பிகாஸ் இன் கேஸ் வந்து பிரெட் ஹாட்டா இருந்தாவோ, இல்ல வார்மா இருந்தாவோ, நம்ம அன்மோல்ட் பண்ணும்போது பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ லெட் இட் கூல் டவுன் டூ ரூம் டெம்பரேச்சர் கம்ப்ளீட்லி. அண்ட் நம்மளோட ஆல்மண்ட் பிரெட் பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆஸ் இட் இஸ் பிளெயின் பிரெட்டாவும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு இத கொக்கோ மூஸ் கூட பேர் பண்ண போறேன். ஸோ இந்த கொக்கோ மூஸ் ஐ மேட் இட் வித் சாக்லேட் அண்ட் சோய் புரோட்டீன் மெரிங். இந்த மூஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட்ட வந்து நான் அப்கமிங் ஷார்ட்ஸ்ல உங்களோட ஷேர் பண்றேன். அண்ட் இந்த மூஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓவர் ரன்னியா இருக்கும். பட் ஓவர் நைட் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது, அதோட டெக்ஸ்சர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயி நல்ல ஒரு சாலிட் அண்ட் ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். ஸோ நம்மளோட மெரிங் கூட ஆட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த மாரி நல்லா எமல்சிஃபை பண்ணிக்கணும். அண்ட் இதோட சர்டைன் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணி தான் வந்து எமல்சிஃபை பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் நல்லா எமல்சிஃபை பண்ணதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டூ மிக்ஸ் இட் வித் மெரிங். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இது நம்ம மெரிங்ல ஆட் பண்ணும்போது, மெரிங் கம்ப்ளீட்டா டீஃப்ளேட் ஆகி ரன்னி ஆகும். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இந்த மூஸ் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ப்ரெடபிள் கன்சிஸ்டன்சி ஆகும். ஓவர் கிறிஸ்டலைஸ் ஆகாது. இன்கேஸ் நீங்க ஃப்ரீஸ் பண்ணணும் அப்டின்னா, ஆஃப் கோர்ஸ் யூ கேன் ஃப்ரீஸ் இட். இந்த கொக்கோ மூஸ் நான் வந்து இன்சர்ட்டா ஆட் பண்ண போறேன். அண்ட் அது எந்த பேஸ்ட்ரி அண்ட் எந்த ஆண்ட்ரிமே அப்படிங்கிறத அப்கமிங் வ்ளாக்ல நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பா.
அண்ட் டே 2 ஆஃப்டர் ரெஃப்ரிஜரேட்டிங் ஓவர் நைட் நம்மளோட மூஸ் டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும். இது நீங்க வந்து சாக்லேட்க்கு ஃபில்லிங்கா ஆட் பண்ணலாம். இல்ல வந்து ஃப்ராஸ்டிங்காவும் ஆட் பண்ணலாம் இந்த மூஸ. ஜஸ்ட் லைக் நீங்க கனாஷ் ஆர் ட்ரஃபிள் யூஸ் பண்றீங்களா, அந்த மாதிரி இத யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் இன்னைக்கு இத நம்மளோட ஆல்மண்ட் பிரெட் கூட பேர் பண்ண போறேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஆல்மண்ட் பிரெட்ல நம்மளோட கொக்கோ மூஸ ஃபில்லிங்கா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆல்மண்ட் பிரெட்டுக்கு ஃபில்லிங் இட்ஸ் அப் டூ யோர் சாய்ஸ். நீங்க கனாஷ் ஆட் பண்ணலாம். இல்ல வந்து நட் க்ரீமீஸ் ஆட் பண்ணலாம். இல்ல ஃப்ரூட் கம்போட் ஆர் கூலர்ஸ் அந்த மாரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டூ யோர் டேஸ்ட். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் டின்ல நம்ம இன்சர்ட் ஃபில் பண்ணும்போது, எக்ஸஸா ஃபில் பண்ணீங்கன்னா, மேல இருக்கிற அந்த லேயர் வந்து ஓப்பன் ஆயிரும். அதனால கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலேயும் நம்மளோட மூஸ் வச்சு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாரி போட்டுக்கிறேன். இன்கேஸ் நீங்க வந்து சிட்ரஸ் ஜூஸ்க்கு பதிலா வாட்டர ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அ இந்த ஆல்மண்ட் பிரெட் பேக் ஆனதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் லெமன் கிளேஸ். அண்ட் இந்த கிளேஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஐசிங் சுகர் அண்ட் லெமன் ஜூஸ் வச்சுட்டு, ஒரு 45 டிகிரிக்கு இது நம்ம ஹீட் பண்ணிக்கணும். அண்ட் ஒன்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் வி கேன் ஜஸ்ட் கிளேஸ் இட் டூ த பிரெட். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாரி ஃபில்லிங்ஸ் ஆர் கிளேசஸ் எதுவுமே எக்ஸஸா வேணாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க இந்த பிரெட் பேக் பண்ணும்போது, டோஸ்ட் பண்ண ஆல்மண்ட் நட்ஸ், சாப்ட் ஆல்மண்ட் நட்ஸ் இருக்கும் இல்லையா? அத ஜஸ்ட் மேல வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லாருக்கும். இந்த ஆல்மண்ட் பிரெட் 4 டூ 5 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஆஃப்டர் 5 டேஸ் 6 டூ 7 டேஸ் வரைக்கும் நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். அண்ட் அப் டூ 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க இத ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் உங்களோட ஷேர் பண்ண ரெசிபீஸ ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸ்வீட்னஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்த ரெசிபீஸ்ல கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் ஃபார் மீ அ ஒரு ஃப்ளேவர்ங்கிறது அது கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டா இருக்கணும். லைக் நம்ம எந்த ஃப்ளேவர் ப்ரிடாமினன்ட்டா குடுக்க போறோமோ, அந்த ஃப்ளேவரும் அண்ட் அந்த ஸ்வீட்னஸும் பேலன்ஸ்டா இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து கேக் கேட்டகரியில வந்து பேக்டு குட்ஸ் கேட்டகரி அப்படிங்கிறனால, அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஓவர் எக்ஸசிவா இருக்கக்கூடாது. லைக் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி சாஷியேட்டிங்கா இருக்கணும். இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்வீட்னஸ்ங்கிறது ஒரு ஃப்ளேவர் தாங்க. அதுக்காக லெமன் கேக் நம்ம பண்ணும்போது, அதில வந்து ஸ்வீட்னஸ் மட்டுமே எக்ஸசிவா இருந்துட்டு, அந்த லெமனோட அந்த ஒரு டான்ஜியான டேஸ்ட் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா, வாட்ஸ் த யூஸ் ஆஃப் இட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ப்ராப்பர்லி பேரிங் த ஃப்ளேவர், பேலன்சிங் த ஃப்ளேவர்ங்கிறது ஃபார் மீ இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஃப்ளேவர் இன் பேக்டு குட்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ ரிஃபைன்ட் சுகருக்கு எவ்வளவோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ரிஃபைன்ட் சுகர், அ கோகனட் சுகர் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபைபர் சைட்ல பார்த்தீங்கன்னா, இனுலின் இருக்கு, ஆலிகோ ஃப்ரக்டோஸ் இருக்கு. அண்ட் கமிங் பேக் டூ அவர் ஆல்மண்ட் பிரெட், நான் உங்களுக்கு இத ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். அதோட டெக்ஸ்சர் அண்ட் இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு டென்ஸான க்ரம்ப்ஸ் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, எஸ்பெஷலி பிளான்ட் ஃப்ரெண்ட்லி பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோவ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஐ அம் ஷூர் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். ஸோ அடுத்து என்ன வீகன் ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீகன் ட்ரீட்ஸ். தேங்க் யூ.